வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, அனுராக் தோபல் இவரை வந்து நீங்க நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த பைக், கார், மோட்டோ விளாகர் பண்ற எல்லாருக்குமே வந்து இவரை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இவர் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். இவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்ன நடந்துச்சு, அந்த அளவுக்கு அவரோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இவரை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அனுராக் தோபல் இவர் வந்து உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன்ல தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ரொம்ப கோடீஸ்வரர் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ்ல தான் வந்து பிறந்திருக்காரு. இவருக்கு லைஃப்ல வந்து ரெண்டு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஒன்னு வந்து பைக், இன்னொன்னு டிராவல். அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, காலேஜ் படிக்கும் போதே இந்த பைக் ரைட் பண்ணி அதெல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து வீடியோவா போட்டிருக்காரு. அது வந்து ஸ்டார்டிங்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னாலுமே அதை வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. இந்த ஹிமாலயன் ரைட்ஸ், லடாக் ட்ரிப்பு போறது, இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து சோசியல் மீடியால எடுத்து வீடியோவா போட்டிருக்காரு. ஸ்டார்டிங்ல அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னாலும் அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருக்குமே அவரை வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 2018 வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த யூடியூப் சேனலோட பேர் வந்து UK07 ரைடர். யூகேங்கிறது அந்த உத்தரகண்ட் மாநிலம், 07 அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அந்த உத்தரகண்ட் மாநிலத்தோட வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை தான் வந்து அவரோட யூடியூப் சேனலா வந்து வச்சிருக்காரு. அவரு ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிளா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசும்போது வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா பேசுவாரு. மக்களோட கனெக்ட் ஆகும்போது அந்த எமோஷனல் கனெக்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அந்த ரீசன்னாலேயே வந்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. இவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச கொஞ்சம் வருஷத்திலேயே வியூஸ் வந்து மில்லியன் வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. சப்ஸ்கிரைபரும் வந்து மில்லியன் கணக்கில் போயிட்டாங்க. இதனால இவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் கூட. இதனால அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, ஸ்பான்சர்ஷிப் வந்து ரொம்பவே அதிகமாச்சு. பைக் வீடியோ வந்து கொலாப் பண்றதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்பான்சர்ஷிப் வர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த பிராண்ட் எல்லாம் வந்து கொலாபரேஷன் பண்றது. இதனாலேயே அவர் வந்து கோடி கணக்கில் வந்து சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் இவரோட லைஃப் வந்து இருந்தது. இந்த யூடியூப் லைஃபால அவரோட லைஃப் வந்து அடுத்த கட்டம் அவர் எங்க எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு போயிருக்காரு. 2023 ஹிந்தி பிக் பாஸ்ல சீசன் 17ல தான் வந்து பிக் பாஸ்க்கு போயிருக்காரு. அங்க அவர் வந்து பேசின விதங்களா இருக்கட்டும், அவர் இந்த கேம் விளையாடுற விதங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லாம ஓப்பனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுற அவரோட அந்த கேரக்டர், அந்த நேச்சுரா ஒரு விஷயம் வரும்ல, அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த பிக் பாஸ் வீட்டில் அவர் வந்து 80 நாள் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. இந்த லைஃப் சேஞ்ச் மூமெண்டால அவர் அடுத்த கட்டமா என்ன பண்றாரு அப்படின்னா, சூப்பர் பைக் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல சூப்பர் கார்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி அவரோட ரேஞ்சே வந்து வேற லெவலா மாறுது. அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப்ல வந்து ஒரு பார்ட்னர் ஒருத்தவங்க வர்றாங்க, லைஃப் பார்ட்னர். அவங்களோட பேர் வந்து ரித்திகா. அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த மேரேஜ் வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கறதுனால ஃபேமிலியில வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணல. அதனாலேயே அவருக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அவரோட மெயின் ரீசன், அவரோட டிப்ரெஷனுக்கு ரொம்ப பெரிய காரணமா இருந்திருக்கு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனா ஃபேமிலியால வந்து அவர் ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. அதனால நிறைய நேரங்கள்ல வந்துட்டு தனிமையை தான் அவர் வந்து விரும்பி இருக்காரு. இதை கூட அவர் நிறைய வீடியோக்கள்ல வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு தனியா இருக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, மார்ச் 2026 இப்போதான் ரீசெண்டா அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைவ் ஒன்று போட்டிருக்காரு. அந்த லைவ் வீடியோலயே அவர் பேசும்போது வந்து ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. இதுதான் என்னோட கடைசி வீடியோவா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. இந்த லைவை வந்து 83,000 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அந்த லைவ்ல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போய் ஒரு டிவைடர்ல மோதி கார் வந்து விபத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் சேனல்ல வந்து சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் காரணமா இருக்கு. இதுக்கான மெயின் ரீசனா பார்க்கப்படுறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி ப்ராப்ளமும் அவருக்குள்ள இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து காரணமா இருந்திருக்கு. அதனால தான் அவர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காரு. முதல்ல அவர் இன்ஸ்டாகிராம் லைவ்ல இந்த மாதிரி ஒரு
விஷயத்த பண்ணதே தப்பு. என்னதான் ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேமிலியை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கணும். இன்னொரு விஷயம், அவரை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்களையாவது அவர் வந்து யோசிச்சு பார்த்துருக்கலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு இத்தனை பேர் வந்து அவரை ஃபாலோ பண்றாங்க, கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவர் இருக்கு, அவங்கள பத்தியாவது அவர் யோசிச்சிருக்கலாம். தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்காதீங்க. உங்களை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பயரா இருக்கீங்க. நீங்களே இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா அது எந்த விதத்திலுமே வந்து சரியா இருக்காது. இப்போ அவர் வந்து ஐசியூல இருக்காங்க, அவர் வந்து நல்லபடியா தான் இருக்காரு. ஃபைனலா ஒரு விஷயம், லைஃப்ல வந்து எல்லாருக்குமே தான் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக எல்லாத்துக்குமே வந்து தற்கொலை தான் முடிவு அப்படின்னா அது கண்டிப்பா தீர்வாகாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க. நீங்களே ஒரு முடிவு எடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த மாதிரி தப்பான ஒரு முடிவு எடுக்காதீங்க. எல்லாருமே நினைச்சுட்டு இருப்போம், இந்த மாதிரி சூப்பர் பைக் வச்சிருக்காங்க, லக்ஸூரியான ஒரு கார் வச்சிருக்காங்க, ரொம்ப கோடீஸ்வரரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க ரீல் வேற, ரியல் வேற. அவங்களுக்குள்ளேயும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, டிப்ரெஸ் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி தான் நம்மளை வந்து அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. பைக்ல போகும்போது வந்து ஃபோன் பேசிட்டு போறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. 4 பேர் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா போனீங்க அப்படின்னா 4 பேர் வந்து உங்களை தூக்கிட்டு போற நிலைமையில ஆயிரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வேகம் எப்பவுமே குடும்பத்துக்கு சோகத்துல தான் போய் முடியும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் இன்ஸ்டாகிராம் லைவ்ல பண்ண விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.